கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாளைக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு தேவையான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துலாம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க பை ஆர் செல் சஜஷன் கிடையாது. முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாட்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் 17,881 கோடி. ஸ்டாக்கோட பிஇ 9.67. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட நம்ம இப்போ கம்பேர் பண்ணோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது 31.2. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கோட பிஇ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அண்டர் வேல்யூடில் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த பிஇ நமக்கு இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஆர்ஓசிஇ. இந்த ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் 32.8% வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. அதே சேம் டைம் பார்க்கும்போது ஆர்ஓஇயும் 28% வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டெப்ட்டு. ஸோ டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் 0.03. எப்படி சொல்கிறது, ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனிலே நம்ம இந்த கம்பெனியை நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதோட புக் வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏன் புக் வேல்யூ நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. அதே சேம் டைம் இந்த ஸ்டாக் நல்ல கரெக்ஷனில் இருக்குது. அதனால் ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம புக் வேல்யூ பார்க்கலாம். ஸோ புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 483, கிட்டத்தட்ட ஒரு 2 டைம்ஸ் தான் உங்களுக்கு என்ன ஆகும். 2 டைம்ஸ் விட கம்மியாக. இங்கே பாருங்கள், 1.72% டைம்ஸ் தான் உங்களுக்கு என்ன இருக்குது, புக் வேல்யூவோட அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபண்டமெண்டலி இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அண்டர் வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்மளால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த பிஆர் இருக்கட்டும், ஆர்ஓஇ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த புக் வேல்யூ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அண்டர் வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றது ரொம்ப நமக்கு தெளிவாகவே தெரியுது. அதே சேம் டைம் பெக் ரேஷியோ பாருங்களேன், 0.07 தான் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி இப்போது கரண்ட்டாக பார்க்கும்போது அண்டர் வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்டாக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸ்விங் ட்ரேடிங்கும் நம்ம சூப்பரான ஒரு ஸ்டாக்கு தான். ஓகே, நெக்ஸ்ட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 1 மந்த் ஆவரேஜ் வால்யூம் 5,62,649. ஸோ கரண்ட் வால்யூம் 24 லட்சத்து இங்கே இருக்குது. ஸோ 24 17,036. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது 1 இயர் வால்யூம் பாருங்களேன், 9 லட்சம் தான். ஸோ அதை விட 1 இயர் வால்யூமையும் விட அதிகமாகவே உங்களுக்கு இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் நம்ம இப்போ கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா நமக்கான ரிட்டர்ன்ஸை சூப்பரான ஒரு ரிட்டர்ன்ஸை இந்த ஸ்டாக் கொடுக்கும் அப்படின்றது ஸோ நம்ம நம்பலாம். ஓகே, இவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸை எப்படி போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் குயிக்காக பார்த்துருவோம். செப்டம்பர் ஸோ எங்கே இருக்குது, ஸோ 1,363 கோடி. ஸோ இதை ஈரான் இயர் பார்க்கும்போது 1,371. ஸோ ஈரான் இயர் பார்க்கும்போது ரெவென்யூ கீழே விழுந்திருக்குனாலும் உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ ஒரு நோ இஷ்யூ. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போது ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ரெவென்யூ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கணும். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது 42%. ஸோ ஈரான் இயர் பார்க்கும்போது 59. ஸோ இங்கேயும் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கீழே தான் விழுந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ ப்ராஃபிட்லையும் இது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் அப்படின்றது நம்ம தெளிவாக தெரியுது. ஸோ நெட் ப்ராஃபிட் இங்கே இருக்குது. ஸோ 518 கோடி. ஸோ 518 அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்குது. ஸோ ஈரான் இயர் 676 கோடி. ஸோ உங்களுக்கு என்ன இருக்குது, கீழே விழுந்திருக்கு அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஸோ இபிஎஸ் பாருங்கள், 37 இப்போ 29 இருக்குது. ஸோ பரவாயில்ல. ஸோ இருந்தாலும் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ரொம்ப மோசமான ஒரு ரிசல்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற முடியாது. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி. அதே சேம் டைம் ஒரு ஷார்ட் டேர்முக்கு தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் தாராளமாக இன்னும் பிரேக் அவுட் நியரில் இருக்குது. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம பார்த்துடலாம். ஸோ அப்புறம் ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கிற கம்பெனியை நான் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்க்குறதில்ல. ஸோ ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கும், அதனால தான் நான் பார்க்குறதில்ல. நெக்ஸ்ட் ஸ்டாக் சவுத் இண்டியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் நியரில் இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு கன்சாலிடேட் ஜோனில் இருந்துட்டு இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ அதே சேம் டைம் பார்க்கும்போது இப்போ மார்க்கெட் கேபிட்டல் ஸோ 10,753 கோடி. ஸ்டாக்கோட பிஇ 7.92. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட நம்ம கம்பேர் பண்ணோம்னா
ஸோ கிட்டத்தட்ட பாதிக்கு கீழே தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிஇ அண்டர் வேல்யூட் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் ROC 6.50வும் ROE 13.8% இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது. பேங்கிங் பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டெப்ட்டு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹையாக இருக்குது. அது நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஸோ ப்ரைஸ் டு புக் வேல்யூ பாருங்களேன். புக் வேல்யூ உங்களுக்கு 40 ரூபா இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூவை விட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டுருக்க ஒரு ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூவை விட கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பெக் ரேஷியோ பார்ப்போமே. பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.04%. ஸோ பெக் ரேஷியோ ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிஇ அண்டர் வேல்யூடு இருக்குது. அதே சேம் டைம் ROE நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பெக் ரேஷியோ சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மால் கேப் ஸ்டாக்குக்குன்னு உள்ள ஏதாவது ஒரு குறை இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டெப்ட் மட்டும் கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஸோ மற்ற கம்பெனிகளோட கம்பேர் பண்ணும்போது மற்ற கம்பெனிகள்லாம் 7%, 8% வச்சுருப்பாங்க. அதை விட ஸ்லைட்லி தான் ஹையாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வால்யூம் பார்ப்போம். வால்யூமை பொறுத்த வரைக்கும் 1 மந்த் ஆவரேஜ் வால்யூம் 5,49,80,913. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் வால்யூம் பாருங்கள் 16 கோடிங்க. ஸோ 5.5 கோடியிலேருந்து 16 கோடி, ஓகே 3 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 1 இயர் வால்யூமை விட அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாக் ஃபண்டமெண்டல். ஸோ அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் மல்டி இயர் பிரேக் அவுட்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு நம்ம காலையில் இந்த வீடியோவில் நம்ம எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறோமோ ஸோ இதுக்கு எல்லாத்தையுமே நம்ம டெக்னிக்கலாக அனாலிசிஸ் வந்து நாளைக்கு வீடியோவில் 7:30க்கு நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதோட நம்ம நிறுத்திடுவோம். ஏன்னு சொல்லணும்னா ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேபிளான ஒரு கம்பெனி அப்படின்றது ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் ஸ்டாக் 360 ONE WARM லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஐடி ஸ்டாக். மார்க்கெட் கேபிட்டல் பார்க்கும்போது 45,295 கோடி. ஸ்டாக் PE 40. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பி 21.4. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் PE வந்து கொஞ்சம் அதாவது மாடரேட்டாக இருக்குது. அதே சேம் டைம் பார்க்கும்போது ROC பாருங்களேன். ROC பொறுத்த வரைக்கும் 15ம் ROE பொறுத்த வரைக்கும் 20ம் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டெப்ட்டு பொறுத்த வரைக்கும் 1.4 இருக்குது. ஸோ 1க்கு மேலே ஸ்லைட்லி இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் உங்களுக்கு மாடரேட்டாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது ஒரு 4 கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்க ஒரு ஸ்டாக். நெக்ஸ்ட்டு வால்யூமை பொறுத்த வரைக்கும் 1 மந்த் ஆவரேஜ் வால்யூம் 5,76,907. ஸோ கரண்ட் வால்யூம் 11,11,452 இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 இயர் வால்யூமை விட அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10,000-11,000 வால்யூம் வந்து அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பெக் ரேஷியோ 1.73. ஸோ இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் மாடரேட்டாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் தாராளமாக பண்ணலாம். ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துருவோம். ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 1,115 கோடி. இது போன வருஷம் ஜூனோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் வந்து 849 கோடி தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 225-26 கோடி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ ரெவன்யூ சூப்பராகவே உங்களுக்கு இம்ப்ரூவ் கொடுத்துருக்கு. அதே சேம் டைம் குவார்ட்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு, இயரும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ரெவன்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்க்கும்போது 62%. ஸோ வேறு லெவலில் வச்சுருக்காங்க. ஸோ 62% ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 315 கோடிங்க. ஸோ உங்களுக்கு இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 245 கோடி, கிட்டத்தட்ட அதாவது 80 கோடி உங்களுக்கு அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது குவார்ட்டர் பார்க்கும்போதும் ஒரு 30 கோடி எக்ஸ்ட்ரா அதாவது அதிகமாக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் சூப்பராக இருக்குது. ஸோ நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸோ அதாவது குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸையும் அனாலிசிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபண்டமெண்டல் வந்து உங்களுக்கு மாடரேட்டாக இருந்தாலும் இதோட ரிசல்ட் சூப்பராக இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தாராளமாக ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் மஹிந்திரா ஃபினான்ஸ் சர்வீஸ் லிமிடெட். மார்க்கெட் கேபிட்டல் 45,700
99 கோடி. ஸோ ஸ்டாக்கோட பிஇ 18.6. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ 21.21 இருக்குது. ஸோ அதாவது இண்டஸ்ட்ரி பியோட கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்ஓசிஇ. ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் 8.77%, ஆர்ஓஇ 10.9% வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பியும் இண்டஸ்ட்ரி பியோட கம்மியாக இருக்குது. அதே சேம் டைம் ஆர்ஓஇ ஹெல்த்தியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டெப்ட் இருக்கான்னு பார்க்கணும். டெப்ட் கண்டிப்பாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி 4.90 இருக்குது. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் வந்து டெப்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புக் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 178. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 அதாவது இருங்க வரேன், புக் வேல்யூ 1.85 டைம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, 1.25 மடங்கு வந்து புக் வேல்யூவோட அதிகமாக ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பிக் ரேஷியோ பாருங்களேன் 0.71 தான் இருக்குது. ஸோ பிக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு நல்லாயிருக்கு. ஸோ அதாவது மாடரேட்டாக இருக்குன்றதை விட பெட்டராக இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வால்யூம் பார்க்கலாம். வால்யூம் பொறுத்த வரைக்கும் 1 மந்த் ஆவரேஜ் வால்யூம் 31,40,911. ஸோ கரண்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா 52,59,808 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதாவது 1 இயர் ஆவரேஜ் வால்யூமை விட அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 5,026 கோடி. ஸோ இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 4,465. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 550 கோடி அதிகமாக ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே சேம் டைம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது 16%. ஸோ இதை இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 13, ஒரு 3% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர். ஸோ குவார்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கும்போது 1% வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக இருக்குது. அதே சேம் டைம் ப்ராஃபிட் பாருங்கள் 759 கோடி. ஓகே, இயர் ஆன் இயர் பார்த்தோம்னா 523 கோடி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 125 இல்லை 130 கோடி வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ 525 கிட்டத்தட்ட 225 கோடிக்கு மேலே ப்ராஃபிட் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயரும் உங்களுக்கு என்ன இருக்குது, ப்ராஃபிட் இன்க்ரீஸாக இருக்குது. அதே சேம் டைம் குவார்டர் ஆன் குவார்ட்டரும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 25% இருக்குது. ஸோ இந்த 25 அப்படின்றது எப்படி உங்களுக்கு கன்சிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. 26, 25, ஸோ இடையில மட்டும் உங்களுக்கு 26 வந்திருக்கு. பரவாயில்ல, ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி அப்படின்னு நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் பாரத் ஃபோர்ஜ் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் 69,114 கோடி. ஸ்டாக் பிஇ 63.9. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் அப்படியே டபுளுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆர்ஓசிஇ 12.2. ஸோ ஆர்ஓஇ 11.6% இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த 3 பேராமீட்டர்ஸுமே ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ டெப்ட்டு பொறுத்த வரைக்கும் 0.71. ஸோ இது நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பெக் ரேஷியோ 80.9 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பெக் ரேஷியோ கொஞ்சம் ஹையாகவே இருக்குது. அதே சேம் டைம் பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் மாடரேட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து புக் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 196. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7%, அதாவது 7 மடங்குக்கு மேலே உங்களுக்கு புக் வேல்யூவோட அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்க ஒரு கம்பெனி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். 1 மந்த் ஆவரேஜ் வால்யூம் 13,63,224. ஸோ கரண்ட் வால்யூம் 26,02,223. ஸோ அப்படியே டபுளாக இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் மாடரேட்டாக தான் இருக்குது. ஓகே, உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். உங்களோட ரிசல்ட்ஸ் செப்டம்பர் 4,032 கோடி. ஸோ இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 3,689. ஸோ ரெவென்யூ வந்து இயர் ஆன் இயர் நல்லாயிருக்கு, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே சேம் டைம் குவார்டர் ஆன் குவார்ட்டரும் ஸோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது 18%. ஸோ உங்களுக்கு இயர் ஆன் இயர் பார்க்கும்போதும் 18% தான் இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு நெட் ப்ராஃபிட். ஓகே, நெட் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்குது 299 கோடி நெட் ப்ராஃபிட். ஸோ இப்போது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 243 கோடி. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு
50 கோடிக்கு மேலே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, அதே சேம் டைம் இயர் ஆன் இயர் மட்டும் இல்லை, குவார்டர் ஆன் குவார்ட்டரும் உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரெவென்யூ நல்லா, அதாவது ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கு. அதே சேம் டைம் இவங்களோட ஃபண்டமெண்டல் தான் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குது. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய வியூ மட்டுமே. ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 5 ஸ்டாக்கு வந்து அனாலிசிஸ், அதாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.